மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏ எனக்கும் தெரியல, எம்பிக்கே தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் அது இதெல்லாம் தப்பு இல்லை. இது சொல்லணும்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. உங்க துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல. இது ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க, ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும். உங்களுக்கு அவ்வளோ பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது, ஏறி பிடிச்சி போய் கிடக்குங்க அந்த துறை. எனக்கு எங்கள் தொகுதி தான் அவர் செல்வ பிறந்தக. இது அன்றைக்கே சொன்னார், என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். இன்றைக்கி இந்த தண்ணி திறந்து விட்ட மறுநாள் காலையில் 12 மணி எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு தகவல் தெரிலப்பா. அதுக்கு முன்னே வந்து தலைவர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போனாங்க. இப்போ எந்தெந்த ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு போது அதை பார்த்து நிலைமைக்கு ஏற்ற மாதிரி திறந்து விட்டுன்னு தலைவர் தான் சொல்லியிருக்கிறாரு. அதை நம்பி தான் நம்ம அதிகாரி திறந்துட்டாங்க. அது கூட அதிகமாக தரல, 100 அடி தான். அது நான் சொன்னேன், அது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை, எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னேன். அதில் இதுவாகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்க வேண்டியது.